யுஜிசி கேஸ் என்னன்னு பார்த்துடலாம். குட்டியாக ஒரு வீடியோ, ஆனால் அது தொடர்ந்து நிறைய விவாதங்கள்லாம் வரலாம். அதுக்கு நான் தனியாக பதில் சொல்கிறேன். ப்ரமோஷன் ஆஃப் ஈக்விட்டி இன் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உயர்கல்வி நிறுவனங்களில் சமத்துவத்தை மேம்படுத்துவது நோக்கம்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு யூஜிசி அறிவித்தது. ஒன்று எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன், நீங்கள் அதில் மாறுபாடு இருந்தால் எனக்கு தெரிவிக்கலாம். ஒன்று, பாகுபாடு இல்லாத வளாகம். இரண்டாவது, சம வாய்ப்பு வழங்குவதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் உறுதி செய்யணும்? உயர்கல்வி நிறுவனங்கள். இப்போது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், மாற்றுத்திறனாளி ஆகியோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு வருது. எதுலேருந்து பாதுகாப்புனா ஜாதி, மதம், பாலினம், மொழி, இனம், அப்புறம் டிசபிலிட்டி, இயலாமை, இது குறித்து இது வச்சுட்டு தனி மனிதர்களை பாகுபாடு படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இஓசி எல்லா இடத்துலையும் இருக்கணும். அதாவது சம வாய்ப்பு மையம் எல்லா கல்வி நிறுவனங்கள்லையும் கொண்டு வரணும். அதெல்லாம் நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு. அப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? யார் சார் இதில் விடுபட்டிருக்கா? அது நீங்கள் யோசிக்கணும்ல. நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் பேரை கொண்டு வந்துட்டீங்க. யார் விடுபட்டிருக்கான்னா ஜென்ரல் கேட்டகரி, அப்பர் காஸ்ட் குரூப்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் விடுபட்டிருக்காங்க. அப்போ அவங்க இயற்கையிலேயே தப்பு பண்ணுறவங்க அவங்க தானா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? நேச்சுரல் அஃபெண்டர்ஸான்னு கேட்குறாங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி தவிர அப்போது மற்றவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் உண்டா கிடையாதா? ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் என்ன பண்ணுவோன்னு அதில் இருக்கா? இல்லை. கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி அதனால் பிஜேபி தலைவர்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்க நிறைய உத்தரப்பிரதேஷில் நிறைய பொசிஷனில் இருந்து. இப்போது இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி இது இன்னும் சமூக பிளவுகளை ஜாஸ்தியாக்கும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு விஷ்ணு சங்கர் ஜெயின் அவர்கள். இது இந்த காஸ்ட் பேஸ் எக்ஸ்க்ளூஷன் சரியா அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம அவர் வைத்த ஒரு வாதம். கம்ப்ளீட்லி எக்ஸ்க்ளூசிவ். அப்போது இந்த விஷயங்களை அவர் வாதாடுறாரு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி ஈக்விட்டி கமிட்டியில் இருக்கலாமா? அப்போ இது பிரிவினை இல்லையா? அப்போது இது யூஜிசி காஸ்ட் ஈக்விட்டி ரூல்ஸ் டு பி கெப்ட் இன் அபயன்ஸ் அப்படின்னு இந்த வாதங்களையெல்லாம் கேட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. பிரைமா ஃபேசி இது ஒரு ஆழமாக இல்லாமல் ரொம்ப ஒரு மேலோட்டமாக வேகாக இருக்குது. அது தெளிவாக எந்த கருத்தையும் முன்வைக்கலை. அப்புறம் கேப்பபிள் ஆஃப் மிஸ்யூஸ், இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் தான் எதிர்க்கிறோம். யாருக்கும் உரிமை கொடுக்கக்கூடாதுன்னு இங்கே பேச முடியாது. நம்ம எல்லாருமே ரொம்ப நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு ஜனநாயகத்தில் இருக்கிறோம். நம்ம அவ்வளோலாம் ஒன்றும் ஒருத்தரும் இங்கே முட்டாளி இல்லை. ஆனால் எல்லாருக்குமானதான் இருக்கணுமா இல்லையா? இப்போ யாரானும் ஒருத்தர் தப்பாலாம் பழி போட வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு நிலைமை என்ன? ஏன் அந்த கமிட்டியில் மற்றவங்களை நீங்கள் சேர்க்கலை, விடுபட்டவங்களை ஏன் சேர்க்கலைங்கிறது தான் கேள்வி. மேற்கொண்டும் நம்ம விவாதிக்கலாம். நன்றி.